லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் பாடியே அசத்தி வரும் போட்டியாளர்கள். இறுதிப் போட்டிக்குள் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் உண்மையிலேயே கடுமையான திறமசாலிகள். சிறுவர்களாக இருந்தாலும் அந்த பாடல்களின் அர்த்தம் தெரியாமல் சங்கீத நயத்துடன் பாடி வருகின்றார்கள். நடுவர்களுக்கே அது வியப்பாக அமைந்திருக்கின்றது. சங்கீத அறிவு பூரணம் இல்லாமல், பாடல் தொடர்பான தங்கள் கருத்துக்களில் அவர்கள் நிலை இல்லாமல், சிறுவயதில் தான் அறியாத அவர்களின் வயதுக்கு முற்பட்ட பாடலை பாடி வருவதால் நடுவர்களும் அந்த பாடலை கேட்கின்ற இசை அமைப்பாளர்களும் வியந்து நிற்கின்றார்கள். இசைக்கு யாருடைய ஆற்றல் தேவை, அது இறை நியதி என்றும் கூறுகின்றார்கள். இசையால் கவிழ்ந்த உலகம் இப்போதும் மக்களுக்கு மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. வாரத்துக்கு வாரம் வழங்கப்படுகின்ற பெர்ஃபார்மன்ஸின் ஊடாக வெற்றி அடைவதற்கு போட்டியாளர்கள் தயங்குவதில்லை. அந்த போட்டியை விட்டு நீக்கப்படுகின்றவர்களும் திறமையானவர்களே. ஆனால் சங்கீதத்தில் இருக்கின்ற அணுகுமுறைகள் அவர்களில் கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் ஒரு போட்டியாளர் வெற்றி நடை பெற வேண்டுமாக இருந்தால் எதிர்காலத்தில் அவர் திறம்பட அந்த கல்வியில் நிபுணத்துவம் பெற வேண்டும். ஆகவே சங்கீதமும் ஒரு கல்வி என்பதால் பாடுகின்ற போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளின் ஊடாக சங்கீத அறிவும் சங்கீத நுட்பங்களும் சங்கீத முறைமையும் அவர்கள் கற்றிருக்க வேண்டும். கற்றிருக்காவிட்டாலும் அது தொடர்பாக அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு சில நுண்ணிய விடயங்கள் பார்க்கப்பட்டு திறமைசாலிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். பல வேடங்களில் அவர்கள் பாடி அசைத்திருக்கின்றார்கள். உள்ளங்களை கவரும் ஆற்றல் அந்த பாடலுக்கு இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. வாரத்துக்கு வாரம் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பாடலும் பல பேரின் உள்ளத்தை கவர்வதுடன் அவர்களுடைய மெய் வாழ்க்கையுடன் முன்னிலை வைத்து வருகின்றது. ஆகவே கருத்துக்களுக்கு மத்தியில் அந்த பாடல் பெயர் பெற்றிருப்பதும் பல பேரின் உள்ளங்களை கவர்ந்திருப்பதும் பலவருக்கு மத்தியில் அது முன்னிலை வைத்திருப்பதும் பலராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் டிவினஸ் என்ற ஒரு பாடகன் தற்பொழுது பிரபலியம் பெற்றிருக்கின்றான். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு மத்தியில் அவன் ஆட்சி செய்கின்றான். எதிர்காலத்தில் இந்த பாடலை பாடி வருகின்ற சிறுவர்கள் பின்னணி பாடல்களாக மாறி வெற்றி நடை போடுவார்கள். எதிர்காலம் அவர்களுக்கு சிறந்த பதில் சொல்லும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஆகவே டிவினஸ் போன்ற பல ஞாபகங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற இசைப்பிரியர்களுக்கு வெளியிடப்படும். அவன் பாடுகின்ற பாடல் பல பேரையும் கவர்ந்து நிற்கும் என்றால் அது மிகையாகாது. அவனுக்குரிய இடமும் அந்த வாய்ப்பும் கிடைக்க வேண்டும். எதிர்காலத்தில் அவன் எதிர்காலம் சிறப்படைய வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.